ஓம் ஸ்ரீ சாய்ராம். பிரேமவாகினி. வாழ்க்கை தன்னலமற்ற அன்பின் வேள்வி. மேம்போக்குக்காக நோக்கும்போது மனித வாழ்வு முடிவில்லாமல் மீண்டும் மீண்டும் உண்பதிலும் பருகுவதிலும் உழைப்பதிலும் உறங்குவதிலும் கழிவது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் வாழ்க்கை மிகப்பெரிய பொருள் உடையது, அதி ஆழமான உள்ளர்த்தம் உடையது. வாழ்வு ஒரு தியாகம், ஒரு யஜ்யம். ஒவ்வொரு சிறு செயலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுவது. ஒவ்வொரு நாளும் இந்த சரணாகதி மனப்பாங்குடன் செயல்படுவதில் செலவாகுமாகில் தூக்கம் சமாதி நிலை ஆகிவிடும். மனிதன் செய்யும் பெருந்தவறு தன்னை உடலாக எண்ணுவது. உடலை வலுப்படுத்தவும் வசதிப்படுத்தவும் பல வகையான பொருள்களை அவன் குவித்து வைத்திருக்கிறான். உடல் தளர்ச்சி பெற்று முதுமையுற்ற போதும் ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி அதை நிமிர்த்த முயல்கிறான். ஆனால் இப்படி எத்தனை காலத்துக்கு சாவை ஒத்தி போட முடியும்? யமனின் ஓலை வந்தவுடன் புறப்பட்டாக வேண்டும். சாவு வந்தவுடன் அந்தஸ்து, அதிகாரம், ஆணவம் அனைத்துக்கும் சாவுமணி அடிக்கப்படுகிறது. இதை கருத்தில் கொண்டு இரவும் பகலும் எல்லா உயிர்களுக்கும் உடல், உள்ளம், ஆன்ம தூய்மையுடன் சேவை செய்து அதி உயர்வான தானை உணருங்கள். ஆனால் இந்த உடம்பு நீங்கள் அல்ல என்பதையும், நீங்களாக இருக்க முடியாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். அதுவே நீ. தத் துவம் அசி. இதுவே உன்னதமான மிக மிக புனிதமான மகா வாக்கியம். அழிக்கவே முடியாத ஆத்மா தத்துவம் நீங்கள். இந்த ஆத்மா தத்துவத்துக்காகவே நீங்கள் உடல் பெற்றிருக்கிறீர்கள். எனவே பரமேஸ்வரனை இப்போதே இங்கேயே உணரும் முயற்சியில் இந்த உடம்பை எந்த நிமிடமும் தியாகம் செய்ய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உலகின் நல்ல மேம்படுவதற்கு இந்த உடம்பின் மீது உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். இந்த உடம்பு வெறும் கருவிதான், இறைவனால் அளிக்கப்பட்ட கருவி. அது அதன் நோக்கத்தை நிறைவேற்றட்டும். ஆனால் அது எந்த நோக்கத்திற்காக அளிக்கப்பட்டதோ அதை உணரும் வரையில் அதை எச்சரிக்கையுடன் கவனிப்பதும் தோய்ந்து விடாமல் பழுதுபடாமல் பாதுகாப்பதும் உங்கள் கடமையாகும். குளிர்காலத்தின் ஊசிமுனை ஊடுருவல்களிலிருந்து உடலை பாதுகாக்க கம்பளி ஆடைகள் அணியப்படுகின்றன. ஆனால் குளிர் குறைந்தவுடனே அதை கிடப்பில் போட்டுவிடுகிறோம். அதை போலவே உலக வாழ்வின் குளிர் தாக்குதல் நம்மை பாதிக்காத போது உடம்பை பொருட்படுத்துவதில்லை. அப்போது ஒருவருக்கு அழியாத உடம்பை பற்றி சிந்தனை மட்டுமே இருக்கும். மிக்க நன்றி.